அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கா, ரமலான் மாதத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா இருக்குது போல. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமா நூர்ஜஹான், தேவையான சில பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டா நோன்பு நேரத்துல நம்ம அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நம்ம அமல்களை செய்யக்கூடிய நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் இல்லையா? சரி, நீ நோன்புக்கு எப்படி தயாரா இருக்க? என்ன மாதிரி முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்க? இல்லக்கா, நான் நோன்பு வைக்கிறது இல்ல. ஏன், என்ன ஆச்சு? ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு நோன்பு பிடிச்சா ரொம்ப டயர்டா இருக்கும், வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கும் ஆசைதான், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். மறுமையில் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் சிறப்பை பற்றி தெரிந்தால் நீ ஒரு நோன்பை கூட விடமாட்டாய். அக்கா, கொஞ்சம் விவரமா சொல்லித்தாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் நோன்பாளிகள் யார் என்று அழைத்து அவர்களை சொர்க்கத்தில் ரையான் எனும் வாசல் வழியாக நுழையச் செய்வான். நோன்பாளிகள் அனைவரும் உள்ளே சென்றதும் அந்த வாசல் இழுத்து மூடப்படும். நோன்பாளிகளை தவிர யாராலும் உள்ளே நுழைய முடியாது. அல்லாஹு அக்பர். ஒருவர் மற்ற அமலை விட அதிகமாக நோன்பு நோற்பவராக இருந்தால் இந்த வாசலில் நுழைவார். மற்ற அமல்களையும் செய்து நோன்பாளியாகவும் இருந்தால் சொர்க்கத்தின் 8 வாசலில் எந்த வாசல் வழியாகவும் நுழைவார். அல்லாஹ் நமக்கு மறுமை வாழ்வுக்கான காரியங்களையும் இலகுவான முறையில தான் ஏற்படுத்தியிருக்கான். அவற்றையெல்லாம் சரியான முறையில் செய்து நாமும் சொர்க்கவாசியாயிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அக்கா, இனி என் வாழ்நாள்ல நான் ஒரு நோன்பு கூட விட மாட்டேன். என்னுடைய எல்லா அமல்களையும் சிறப்பான முறையில் செய்து என் மறுமை வாழ்வை வெற்றியடைய செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நீங்களும் நூர்ஜஹானுக்காக ஆமீன் சொல்லுங்கள். Download ShareChat.